सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. திவ்ய புத்தியை அளிக்கக்கூடிய கீதை ஞான வள்ளலான பரமாத்மா இன்று அலைபாயும் மனதோடு மிகவும் துக்கமாக வருத்தத்தோடு இறைவனை நோக்கி பிரார்த்தித்து கொண்டிருக்கும் அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் ஞானம் என்னும் திவ்ய புத்தியை அளிப்பதற்காக இந்த உயர்ந்த ஆன்ம ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஆன்ம ஞானத்தை கேட்டு இதை கடினமாக உணராமல் எளிமையாக வாழ்வில் இதை பின்பற்றுவதற்காக பல உதாரணங்களோடு இறைவன் அர்ஜுனர்களாகிய நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆன்ம ஞானம் என்பது கடினமாக உணரப்படுகிறது. யாராலும் இதை தெரிந்து கொள்வது, ஆன்மாவை உணர்வது, செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்திற்கு ஒரு சைனீஸ் ஸ்கிரிப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது பொருள் வாங்குறோம், அதில் சைனீஸில் எழுதியிருக்கு. அப்போ அதை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தோணுது? இது ஏதோ ஒரு சித்திரம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை எப்படி எழுதினாங்க, இதை எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க நம்மளுடைய மொழியை, இங்கிலீஷாக இருந்தால் ஏபிசிடி இல்லாட்டா ஆனா அவன்னா ரொம்ப சகஜம், ஈஸின்னு நினைக்கிறோம். அவங்க நம்மளுடைய மொழியை ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. வடநாட்டில் இருக்கிறவங்க நம்ம தென்னிந்திய பாஷை இது என்ன ரவுண்ட் ரவுண்டா ஜிலேபி மாதிரி இருக்கு, இவ்வளோ கஷ்டம், இதை யாரு கத்துக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ யாருக்கு இது புரிவதில்லையோ அது அவங்களுக்கு கஷ்டம்தான். ஆனா அப்படிப்பட்ட விஷயத்த நமக்கு ரொம்ப அன்போடு பொறுமையோடு அமர்ந்து புரிய வைக்கிறதுக்காக பரமாத்மா நமக்கு திவ்ய புத்தியை அளிக்கிறார். ஏன்னா புத்தி மாறிடுச்சு, திவ்ய புத்தி ஆயிடுத்து, டிவைன் ஆயிடுத்து அப்படின்னாக்க நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய ஒரு பர்செப்ஷன் எல்லாமே மாறிடுது. அப்போ நம்ம எப்படியாவது இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன கதை பார்ப்போம். காரிய சித்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆலமரம், ரொம்ப பெரிய ஆலமரம், அதுல நிறைய பறவைகள் மேலே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது. அப்போ ஒரு காக்கா எப்பொழுதுமே அந்த மரத்துல தான் கூடு கட்டுது. அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும்போது அதுக்கு கீழே நேர பாம்பு புத்து ஒன்று இருக்கு. அது எப்பெல்லாம் முட்டையிட்டுட்டு வெளியில போயிடுதோ அந்த பாம்பு புத்து அந்த குஞ்சுகளெல்லாம் சாப்பிட்டுடுது. இப்படியே பல நாட்களா அது திரும்பவும் பண்ணும்பொழுது திரும்பவும் அது சாப்பிட்டுடுது. அப்போ அந்த காகம் என்ன நினைச்சதுன்னா, இந்த வாட்டி நான் என்னுடைய குழந்தைகளை பாம்பு சாப்பிட்றதுக்கு விட மாட்டேன், கட்டாயமா நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு அது யுக்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அது பக்கத்துல ஒரு குளம் இருந்தது. அங்க ராணி ஜலக்கிரீடை பண்ணுவாங்க தன்னுடைய தோழிகளோட. அப்போ அவங்க அந்த குளத்துல இருக்கும்பொழுது நகைகளை கயட்டி வைப்பாங்க. அப்போ அன்னைக்கு காக்கா என்ன பண்ணிட்டு அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு யுக்தி அது மனசுல வந்தது. அந்த ராணியோடைய ஒரு தங்க சங்கிலியை எடுத்துக்கிட்டு ஓடித்து. அது பறக்கும்போது அந்த காவலர்கள்லாம் அதை பார்த்துருவாங்க. அது பின்னாடியே துரத்திக்கிட்டு போவாங்க. அந்த காகம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, அந்த பாம்பு புத்துல இருக்கிற ஒரு ஓட்டை இருக்கு, அதுல போய் அந்த சங்கிலியை உள்ள போட்டுடுச்சு. அது திருப்பியும் மேலே போயிடுச்சு. அப்போ அவங்க கண்ணால பார்த்துட்டாங்க அது எங்க போட்டுது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ராணியோடைய காவலர்கள்லாம் அந்த புற்றை இடிச்சு அதுல இருக்கிற செயினை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற பாம்பையும் அவங்க கொலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இது காகத்துக்கு இத்தனை வருடங்களாக ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் இப்போ ஒரு உபாயம் செஞ்சதுனால அது நினைச்சதே அதை அடைய முடிஞ்சுது. அப்போ இந்த முறை அதோடைய முட்டையிட்டு அதோடைய குஞ்சு பொரிச்ச பொழுது அது பாம்பு எதுவும் சாப்பிடல. அது ரொம்ப சுரக்ஷாவா ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. இதே போல ஒரு கஷ்டமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பரமாத்மாவும் பலவிதமான யுக்திகளை கையாள்றார்.
எப்படியாவது இதை புரிய வைக்கணும். ஏன்னா பல விதமா இதை புரிய வைக்கிறார். தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்து தெரியாத விஷயத்தை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி, ஸ்தூலமான விஷயம், சூக்ஷ்மமான விஷயம். ஸ்தூல விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. சூக்ஷ்மமான விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு இறைவன் யுக்தியாக பல விதமா யோசிச்சு உடைகளோடு அதை கம்பேர் பண்றார். ஆன்மா உடலை, அப்புறம் ஆன்மாவை அழியாத தத்துவம், நெருப்பு எரிக்காது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அதை புரிய வைக்கிறார். இன்னும் ஒரு ஸ்லோகம், அதுவும் ஆன்மாவை பத்தி இன்னொரு சாதாரணமாக ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னாக்க, தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத, தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத, தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி, தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி. பரத வம்சத்தவனே அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிடுறார். சர்வஸ்ய தேகே, அனைத்து உடல்களிலும் இருக்கக்கூடிய தேகி அப்படின்னா ஆன்மாவானது நித்தியம் அவத்யோயம், இது நித்தியமானது, சாஸ்வதமானது அப்படி என்று நீ அறிந்து கொள்வாய். தஸ்மாத்து, ஆகையால், சர்வாணி பூதானி, எந்த ஒரு ஜீவ ஜந்துக்களை பற்றியும் நத்வம் சோசித்தும் அருகசி, நீ கவலைப்படுவதற்கு சோகப்பட தேவை இல்லை. அப்போ இந்த தேகுனா உடல், தேகி அப்படின்னா ஆன்மா. அப்போ இந்த ஆன்மாவானது அழியாதது அப்படின்னு எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கு. அதனால எந்த ஜீவராசிகளை பற்றி மட்டுமே, உன்னுடைய உறவினர்கள்னு இல்லை, அர்ஜுனனுக்கு இதுதான் டைரக்டா சொல்றார். உன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம்னு இல்லை, யாருக்காகவுமே நீ கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அப்போ இந்த கவலைப்படக்கூடாதுன்ற விஷயத்த பல முறை பகவான் பல விதமா நமக்கு சொல்லிட்டாரு. ஏன்னா கவலைப்பட வேண்டிய விஷயம் அது இல்லை அப்படிங்கிறதுனால. இப்ப 5 தத்துவங்களால் ஆன இந்த உடல் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா ரூபாந்தரணம், அதோடைய சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. தத்துவம் எல்லா இடத்துலையும், இப்போ ஈவன் இந்த இயற்கை கூட இருக்கு இல்லையா, இன்னைக்கு மலை இருக்கிற இடத்துல நாளைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மலை குறையுது, ஒரு இடத்துல மலை வளருது, நதி தன்னுடைய கரையை அதிகரிக்குது, தன்னுடைய ரூட்டை மாத்துது. இப்படி இந்த மாதிரி இயற்கையானது எப்பொழுதுமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ ஆனா மனிதன் என்ன பண்றாங்க அப்படின்னா, கேள்விப்பட்ட விஷயங்கள்ல தான் அவங்களுக்கு நிறைய ஒரு நம்பிக்கை இருக்கு. எதிரில் டைரக்டா இருக்கிற விஷயத்த அவங்க ஏத்துக்க முடியறதில்ல. இப்ப மாறக்கூடிய விஷயத்துக்கு நீ எதுக்கு வருத்தப்படுற? அழியாத தத்துவமான ஆன்மாவா நீ இருக்கிறதுனால நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இதுக்கு முன்னாடி கூட நம்ம கேட்டோம், அர்ஜுனன் இறைவன் கிட்ட பல விதமா ஆர்கியூ பண்றான். அதாவது குல தர்மம் அழிஞ்சு போயிடும், குல தர்மம் அழிந்து போயிடுது அப்படின்னாக்க எல்லாமே போயிடும். அப்போ இதுல குல தர்மம் அழிந்து போயிடுதுன்னா இந்த முழுக்க இந்த தர்மங்களே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இது மட்டும் இல்ல, அப்படி ஆயிடுத்துன்னா நரகத்திலேயே நான் வாசம் செய்ய வேண்டி இருக்குமே, இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இறைவன் கிட்ட அர்ஜுனன் சொல்றான். அடுத்தது, ஆனா இப்போ அதுல என்ன விஷயம் அப்படின்னாக்க, தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஆணவம் இருந்தது முதல்ல அர்ஜுனனுக்கு. அப்படி இருந்ததுனால தன்னை ஒரு தத்துவ ஞானியாகவும் தான் எல்லாமே தெரிந்த ஒரு மேதாவியாகவும் நினைச்சுக்கிட்டு இருந்த அர்ஜுனன் இப்படி ஒரு கலங்கமான ஒரு சூழ்நிலை ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்த பிறகு டைரக்டா இறைவன் கிட்ட சரண்டர் ஆயிடுறான். அப்போ முதல்ல ஒரு ஆணவம் தடுத்தாலும் கடைசியில சரண்டர் ஆகிவிடுறான். அப்போ இந்த மரணத்தினால் வரக்கூடிய துக்கத்திலிருந்து நாம விடுபடணும் அப்படின்னா இதுல இன்னொரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மரணம் தான் துக்கத்தை கொடுக்குது. அப்போ இதுல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம தினசரி பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய விஷயம்தான், ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹு. இதை நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி கூட கேட்டோம், பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம். இது நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம், வழியில ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம், யாரோ ஒருத்தர் ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில இறந்துடுறாங்க. ஒரு நொடி நிற்கிறோம், அப்படி கொஞ்சம் ஐயோ இப்படி போயிட்டாங்களே நினச்சிட்டு திரும்பவும் நம்ம அங்கிருந்து போயிடுறோம். போயிட்டு நம்மளுடைய வேலைகளை தொடர்றோம், அங்கே நிற்கிறது இல்லை.
இதே ஆக்சிடென்ட்டு கொஞ்சம் நம்மளே யோசிச்சு பார்த்து தன்னை சேர்ந்தவர்களுடையதாக இருந்திருந்தால், அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்தவங்கள பார்த்து, அவங்க யாரோட உறவா சகோதரனா இருந்திருக்கலாம், அவங்களுடைய மகனோ மகளோ கணவனோ யாராவது இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்ததுன்னா அந்த ஒரு மரணமானது எவ்வளவு துக்கத்தை கொடுத்திருக்கும். நாம நினைக்கிறோம் மரணம் துக்கத்தை கொடுக்கும்னு. ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய மோகம், நம்மளுடைய பற்றுதல் தான் துக்கத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்சிடென்ட் எனக்கு துக்கத்தை கொடுக்கல. என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது துக்கத்தை கொடுக்குது. அப்போ இந்த துக்கம் அப்படிங்கிற விஷயத்திலேருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா, உடல் அப்படிங்கிற உணர்விலிருந்து நான் எவ்வளவு வெளியில வரேனோ, ஆன்ம உணர்வுல வரும் பொழுது இந்த பற்றுதலை நான் ஜெயிக்க முடியும். இப்போ இன்னொரு உதாரணம் நம்ம பார்ப்போம். ஒரு ரொம்பவும் துஷ்டனா ஒருத்தர் இருக்கான், மூர்க்கனா இருக்கான். அவரால பல பேருக்கு பல பிரச்சனை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப என்ன நினைப்பாங்க? ஒரு நொடி இவங்க இருக்கிறதுக்கு இல்லாம இருந்தாலே பரவாயில்ல. இந்த இறப்பு என்ன? அவங்க இல்லாம இருக்கிறதே மேல் நினைக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப நோயாளியா இருக்காங்க, பல காலம் பெட்டிலேயே கஷ்டப்படுறாங்க. இந்த உடல் அன்ஃபிட் ஆயிடுத்து, இனிமே அது இயங்க மாட்டேங்குது. அப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? ஐயோ கடவுளே, இவர் போயிடணும் சீக்கிரம். அவங்க நினைக்கிறது நல்லதுதான். அந்த இறப்பு துக்கத்தை கொடுக்குதா? இல்ல. அப்போ இந்த ஒரு பற்றுதல், அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனித ஆத்மாக்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. இதை புரிய வைக்கிறதுக்காகவும் இதிலிருந்து வெளியே வர்றதுக்காகவும் தான் இறைவன் இந்த ஆன்மாவுடைய ஞானத்தை கொடுத்து தேக உணர்விலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு அழகான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப இந்த தேகி நித்தியம் தியோயம் தேகே சர்வசிய பாரத, அதாவது இந்த தேகி, இதுல இந்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஸ்லோகத்தோடைய ஒரு சாரம், சுருக்கம்னு சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை. உடல் வேற ஆன்மா வேற அப்படின்னு தெரிஞ்சுக்காத வரையில் நாம பக்தி யோகமா இருக்கட்டும், ஞான யோகமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய கர்ம யோகமா இருக்கட்டும், எதுலையுமே நம்ம வெற்றி அடைய முடியாது. ஸோ நான் வேற, இந்த உடல் வேற, இந்த உடல் வேற, இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தி தான் நான் அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி இதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சிந்தித்து அதை நம்ம கையாளுவோம். ஓம் சாந்தி.